ரசூலுல்லாஹுக்கு பின்னால ஹலீஃபா யாராக வர வேண்டும் என்பதற்கான மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனை உருவாகும் என்பதற்கும் இந்த ஹதீஸ்ல ஒரு ஆதாரம் முன்னறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்பது அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அனைத்து இந்த உம்மத்தில் நடந்து முடிஞ்சது என்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் யார் ஹலீஃபா வர வேண்டும் என்று தெரிவு செய்யும் என்று சஹாபாக்கள் மத்தியில் ஒரு மஷூரா நடந்ததே. அப்ப ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது என்ன சொன்னார்கள், மூமின்கள் அபூபக்கர் தவிர யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீங்க என்ன மஷூரா பண்ணாலும் பிரச்சனை பண்ணாலும் அபூபக்கர் தான் அந்த இடத்துக்கு ஹலீஃபாக வருவார், அப்படிதான் மூமின்களுடைய முடிவு வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த முன்னறிப்பு இங்கு நடந்தது என்பது போல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாக்குமூலம் ஒன்று இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடாத்தும்படி சொன்னாங்க. அவர்கள் அந்த பள்ளிவாசல் அபூபக்கருடைய வாசத்தை மற்ற எல்லாருடைய வாசலை அடைத்து விடுங்கன்னு சொன்னாங்க. இப்படி சொல்ற நேரத்துல அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மதீனால இல்லாம போகல, அல்லது அந்த இடத்துல விட்டு எங்கேயோ மறைஞ்சிருக்கவும் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய சபையில தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் சொல்றாங்க, அபூபக்கர் தொழுகை நடத்த சொல்லுங்க, அபூபக்கருடைய வாசத்தை மற்ற எல்லா வாசனையும் அடைக்க சொல்லுங்க என்று எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதை பத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்ற நேரம் மக்களுக்கு தொழுகை நடாத்தும்படி அபூபக்கரை முற்படுத்தினார்கள். அப்போது அந்த இடத்துல நான் இருந்தேன், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் விட்டு மறைந்து இருக்கவும் இல்லை, நான் நோயாளியாக இருக்கவும் இல்லை, நான் சுகதேகியாகத்தான் இருந்தேன் என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியிருந்தா அலிக்கு தொழுகை நடாத்துங்க என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் எனக்கு அப்படி சொல்லல, எல்லாரும் பார்த்து கொண்டே இருந்து கொண்டே அபூபக்கர் தொழுகையை முற்படுத்துங்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வும் அவனது ரசூலும் எங்களது மார்க்க விவகாரங்களுக்கு பொருத்தமானவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் கண்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மார்க்க விவகாரங்களுக்கு மிக பொருத்தமானவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் கண்டார்கள். எனவே எங்களுடைய உலக விவகாரங்களுக்கும் நாம் அபூபக்கரை பொருத்தமானவராக காணுகிறோம். எங்களுக்கு வழி நடத்தக்கூடிய, எங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய, எங்களுக்கு ஹிலாஃபத்தை தரக்கூடிய, எங்களுக்கு ஹலீஃபாவாக இருந்து செயற்படுத்தக்கூடியவருக்கு பொருத்தமானவராகவும் அபூபக்கர் தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஒரு வாக்குமூலம் கொடுத்த ஒரு செய்தி தான் இங்க மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாகும் சகோதரர்களே.